மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கேப்டனை நேசிக்கிறவர் அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியா இருக்கு. நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் பொது வெளியில அவர் எவ்வளவு தூரம் அவர் அவமதிக்கப்பட்டாரு, அவர் ஈவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்ல தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். ஸோ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. இன்னும் மக்கள் இவங்க மாதிரி 25 கட்சியை சேர்த்து நீங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு பொருட்டாவது நம்பணும்ன்றதான். இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்ப இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடி எல்லாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த சினாரியோல கண்டிப்பாக இவர்கள் மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்றது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்க தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு 1% கீழே 0.5% கீழே போயிருச்சு. கண்டிப்பா சொல்றோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்க களத்துல போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க.